வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். ஸோ நம்மளுடைய சாய்ஸ் அகாடமியோட டே நம்பர் 5 மேக்ஸ் சீட் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ டே நம்பர் 5ல் என்ன டாபிக் கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி. ஓகேலா? ஸோ இதில் என்ன மாதிரி கேட்டகரி நம்ம பார்ப்போம் அப்படின்னா, வட்டி வீதம் காணுதல். அதாவது அசல் வேல்யூம் கொடுத்துருவாங்க, இவ்வளவு ஆண்டுகளில் இவ்வளோ அமௌண்ட்டாக மாறுது, அதாவது தொகையாக மொத்த தொகையாக மாறுது அப்படின்னு கொடுத்துருவாங்க. எத்தனை சதவீத வட்டி விதத்தில் இந்த அமௌண்ட்டாக மாறுச்சு, அந்த மாதிரி கொஸ்டின் இருப்பாங்க. ஓகே, ஸோ இதை ஈஸியான ஷார்ட்கட் மூலயமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண அந்த ஷார்ட்கட்டு 2 வருஷம் அப்படின்னா 2 1 அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா 2 வருஷம் அப்படின்னா 2 1ன்னு சொல்லியிருக்கேன். 3 வருஷம் அப்படின்னா 3 3 1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். 4 வருஷம் அப்படின்னா 4 6 4 1. பொதுவாக இப்போ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 வருஷம் 3 வருஷம் இந்த கான்செப்ட் தான் அதிகமாக இருக்கும். 4 வருஷம் அப்படின்னு கேட்டாலும் ஈஸியாக நம்ம இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 5625 அசல் ரூபாய் 6084 தருமானால் ஓராண்டுக்கு கூட்டு வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த ஓராண்டுக்கு அப்படிங்கிறத நீங்கள் நினைக்க வேண்டாம். அதாவது நம்ம கூட்டு வட்டி கான்செப்ட்லேயே 3 கேட்டகரி பார்க்குறோமா? ஓராண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு பார்க்குறோமா? ஸோ அப்போ இந்த ஓராண்டுக்கு அப்படிங்கிறது இந்த 1 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது. மொத்த காலம் என்ன? 2 வருஷம். ஓகேவா? ஸோ அப்போ இதை ஃபஸ்ட்டு எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத கவனிங்க. ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதா என்ன பண்ணுவோம்? 2 வருஷம் அப்படின்னு சொன்னோம்னா 2 1 அப்படிங்கிற நம்பர் யூஸ் பண்ணுவோமா? இதை யூஸ் பண்ணி எவ்வளவு வட்டியோ டேரெக்டாக நம்ம கூட்டு வட்டி நான் கண்டுபிடிச்சிருந்தோமா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு டே நம்பர் 6ல் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை நல்லா நீங்கள் பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டே நம்பர் 6 7 இதெல்லாம் நல்லா தெளிவாக பாருங்கள். ஷார்ட்கட் ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போ இங்கே இந்த 2 வருஷம் அப்படின்னு சொன்னால் 2 1 அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வந்து கூட்டு வட்டி தானே தேவை. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மொத்த தொகை 6084ல் 5625 இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வட்டி மட்டும் கிடச்சிருமா? மைனஸ் பண்ணுங்கள். இங்கே 14ன்னு வரும். 14ல் 5 போனஸ் அப்படின்னா பேலன்ஸ் 9. இங்கே 7ன்னு இருக்கும். 7ல் 2 போனஸ் அப்படின்னா 5. இங்கே 10ன்னு வரும். ஓகே, 10ல் 6 போனஸ் அப்படின்னா பேலன்ஸ் 4. அப்போ 459 தான் வட்டி அமௌண்ட்டு. 459. ஓகேவா? இப்போது அசல் அமௌண்ட் என்ன? 5625. எத்தனை சதவீதம் தெரியாது, ஆனால் 2 வருஷம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஆப்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷனவே நம்ம ஒரு நம்பர் எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம பார்த்துக்கலாமா? இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது மற்ற பர்சன்டேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு உடனே ஆன்சர் வராது. அதே இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 25 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம வேறு ஒன்றுமே இல்லை, 10% நீங்கள் எடுங்க. ஃபஸ்ட்டு ஒரே ஸ்டெப்பே நம்ம பார்த்துக்கலாம். 10% நம்மளுக்கு அதுதான் ஈஸி. எது ஈஸியாக வருமோ, முழு நம்பரை நம்ம பர்சன்டேஜ் மாற்ற முடியுமோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். அது தப்பு இல்லை. இப்போது நீங்கள் 10% நீ எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? இங்கே 5625ல் 10% என்ன? 562.5. அப்போது 10% 500க்கு மேலே போயிடுது. ஆனால் நம்மளுக்கு வட்டி எவ்வளோ தேவை? 459 தான் தேவை. அதனால 10% வர வாய்ப்பு இல்லைங்கிறத இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதாவது சார் நாங்கள் ஒவ்வொரு டைம் நாங்கள் அதை செக் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எந்த பர்சன்டேஜ் பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மறுபடியும் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னது தான் நான் சொல்கிறேன். பர்சன்டேஜில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா ஒரு நம்பருக்கு எத்தனை பர்சன்டேஜ் எத்தனை அளவு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பர்சன்டேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா பர்சன்டேஜ் டாபிக், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், தனி வட்டி, கூட்டு வட்டி இது எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். இப்போது இங்கே நீங்கள் கவனிங்க, லாஸ்ட்டில் 25 அப்படின்னு இருக்குது. பொதுவாக 25 முழு நம்பர், ஏன்னா இங்கே கூட்டு வட்டியில் முழு நம்பர் தானே மாறி இருக்குது. அப்போது நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா அது முழு நம்பராக மாறிடும். ஏன்னா 25 × 100 அது மாறிடுமா? அதே பாயிண்டில் இருந்தாலுமே அது ஒரு முழு நம்பராக மாறிடும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 4% எடுப்போம். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு நான் அவ்வளோ தூரம் இந்த இது டைம் எடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல்ல என்ன பண்ணணும்? கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். 2 வருஷம் சொல்லிட்டாங்க, அப்போ 2 1ங்கிற நம்பரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? இப்போ இதில் கவனிங்க, 4% இருந்தது அப்படின்னா 1%ஓட வேல்யூ என்ன? 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சோம்னா இதான் 1%, 56.25. இதை நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அதாவது 0.25 வந்துச்சு அப்படின்னா அதை மல்டிபிள் பண்ணும்போது 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 56 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 6×24க்கு 4 பேலன்ஸ் 2, 5×20 20 2 22. ஓகேங்களா? இப்போ இந்த 1 பேலன்ஸ் இருக்கா?
அந்த 0.25ஓட 4 மல்டிபிள் பண்ணும்போது 1 பேலன்ஸ் இருக்கா, அப்போ நீங்கள் ஒரு 1 ஆட் பண்ணிக்கோங்க, 225. ஓகேவா, இதுதான் 4%, 225 இன்ட்டு 2 என்ன 450. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பர்சன்டேஜை கண்டுபிடிச்சி 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நியரஸ்ட்டாக வரும். ஓகே, கூட்டு வட்டிக்கு நியரஸ்ட்டாக வருது அப்படின்னாவே அதான் அதற்கான ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். இது நீங்கள் 6ன்னு பண்ணிட்டீங்க அப்படின்னா 6% இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், 8% இந்த 450 விட எக்ஸ்ட்ரா வந்துடும், அதாவது கூட்டு வட்டியை விட எக்ஸ்ட்ரா வந்துடும். இதிலேருந்தே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறது. நீங்கள் முழுசாக கூட கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, ஈஸியாக செக் பண்ணிடலாம். இப்போது இங்கே கவனிங்க, 225ல் நீங்கள் 4% கண்டுபிடிக்கணும், அதான் அடுத்த ஸ்டெப்பு. இப்போது 225ல் 1% என்ன 2.25. இதை நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். 4ஆல் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் ஒரு 9ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா 2 × 4 8, இந்த 0.25 வந்துட்டு 1ன்னு மாறுமா, அப்போ 9. ஓகே, இதுலேருந்தே தெரிஞ்சு லாஸ்ட்டில் 9ன்னு வந்துச்சா, டோட்டல் பார்த்தாலுமே 450 கிடச்சிருச்சு. அப்போது ஆப்ஷன் ஏ 4%ங்கிறதா அதுக்கான சரியான ஆன்சர். இதை நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. எப்பயும் போல நான் சொன்னதான், ஃபஸ்ட்டு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறோம், அடுத்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் மோஸ்ட் பாசிபிள் நம்ம கெஸ் பண்ணுறோம், முடிஞ்ச அளவுக்கு 2 பாசிபிளே நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா, ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. இந்த டேசிட்குரிய நம்பர்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த ஷார்ட்கட்டை புரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா, அடுத்தடுத்தது பார்ப்போம். 2வது கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 1200 ஆனது 2 வருடத்தில் ரூபாய் 1348.32 மாற கூட்டு வட்டி விகிதம் என்ன? ஓகேங்களா, ஸோ இதுலேயும் ஒரு ஈஸியான கெஸ்ஸிங் இருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், அசல் அமௌண்ட்டு 1200, எத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு தெரியாது, ஆனால் 2 வருடம் சொன்னாங்கன்னா 2.1ங்கிறத நம்ம பார்ப்போம். எவ்வளோ கூட்டு வட்டி கிடைக்கணும், மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1348.32. இதில் 1200 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸு 148.32 தான் இருக்கும். அப்போ கூட்டு வட்டி எவ்வளோ கிடைக்கணும் 148.32 கிடைக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு தான் ரொம்ப கிளியராக சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்தடுத்தது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடணும். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 1200ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் லாஸ்ட்டில் 2ங்கிறது வரும், இதுதான் நம்மளால் ஈஸியான ஒரு கெஸ்ஸிங். இப்போது 6%ங்கிறத பாருங்கள், 6% நான் எடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1200ல் 6% என்ன வரும், 1200ல் 1%ங்கிறது 12. ஓகேங்களா, இன்ட்டு 6 அப்போ என்ன வரும் 72ன்னு வருமா, 72 × 2 144. ஓகேவா, அடுத்து இதில் நீங்கள் கெஸ் பண்ணிடலாம்ல, 144னா 148க்கு நியரஸ்ட்டாக வருது, அப்போது முடிஞ்ச அளவுக்கு 6%ங்கிறது கரெக்டாக வரும். அடுத்து இந்த 72ல் 6%, 72ல் 6% என்ன 1%ங்கிற பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கிறது, இதுதான் 1%. இன்ட்டு 6ன்னு பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 12க்கு 2 பேலன்ஸ் 1, 6ல் 42 1 43. அப்போ 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சோம்னா 4.32, அப்போ 4.32 இதை நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ 1 × 4.32 4.32 தான். இதுலேயே ஆன்சர் தெரிஞ்சிருச்சா, 0.32 கிடச்சிருச்சு. நம்மளுக்கு தேவையான அந்த கூட்டு வட்டிலையும் 0.32 இருக்குது, டோட்டலும் 148.32. ஈஸியான கெஸ்ஸிங்லேயே நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் 6%ங்கிறதா. வேறு எந்த நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த 32 அப்படிங்கிறது வராது, லாஸ்ட்டில் வந்து 2 அப்படிங்கிறது வராது. ஈஸியாக நம்ம இதற்கான ஆன்சர் டி தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ இன்னும் நீங்கள் அடுத்தடுத்து ப்ராப்ளம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா கிளியராக புரிஞ்சிடும். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். 3வது கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 640 ஆனது 2 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை ரூபாய் 774.40 ஆகும். கூட்டு வட்டி வீதம் காண அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்பயும் போல இங்கே என்ன பண்ணுறோம், 2 ஆண்டுகள், அப்போ 2 1. இதுக்கான கூட்டு வட்டி எவ்வளோ கிடைக்கணும், 640 774.40ல் 640 போனுச்சு அப்படின்னா இந்த 40 அப்படியே வரும். இப்போ இங்கே 4, அடுத்து இங்கே 3, 134.40 134.40 கூட்டு வட்டி கிடைக்கணும். இப்போ 640 அசல் அமௌண்ட்டில் எத்தனை சதவீதம், இப்போ இங்கே எத்தனை சதவீதங்கிறது நம்ம கெஸ் பண்ணுறோம். 10%ங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு எப்பயும் 10 எடுக்கிறோம், அடுத்து 20 வரல அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 0.4 வரக்கூடிய பாசிபிள் வந்துட்டு இந்த 640 அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ கெஸ் பண்ணுவோம்.
ஃபஸ்ட்டு 10% இருந்தது அப்படின்னா என்ன வரும்? 64ன்னு வருமா? 64 × 2 128. ஓகேவா? அடுத்து இந்த 64ல் 10% 6.4. அப்போ இங்கே இன்ட்டு 1ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 6.4 0 போட்டுக்கலாம். நம்ம இதனால் 4 0 அப்படிங்கிறது நம்ம போட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன வருது? இதை ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 134ங்கிறது வருது. ஸோ அப்போ 10%ங்கிறதே கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 8000 ஆனது 3 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை 9261 ஆகும். கூட்டு வட்டி வீதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் வட்டி ஆண்டுக்கு ஒரு முறை அசலுடன் சேர்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன 3 வருடம். அப்போ 3 3 1 எவ்வளோ கூட்டு வட்டி கிடைக்கணும்? மொத்த தொகையிலேருந்து 9261லேருந்து 8000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மீதி 1261. இப்போது இந்த 8000ல் எத்தனை பர்சன்டேஜ்? இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பரில் 3 4 5 2ன்னு இருக்குது. பர்சன்டேஜ் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது என்ன? 5%. இப்போ நீங்கள் ஒருவேளை 5% எடுங்க. 5% எடுத்தீங்க அப்படின்னா 8000ல் 5% என்ன? 8000ல் ஒரு 0 கேன்சல் பண்ணோம்னா 800. இதுதான் 10%. இதில் பாதி தான். அப்போ 400ன்னு வருமா? அப்போ 400 × 3 1200. முடிஞ்ச அளவுக்கு நியரஸ்ட்டாக வந்துருச்சா? அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டாக வர பாசிபிள் இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் 400ல் 5%. 400ல் 5% நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ 40ங்கிறது 10%. அதில் பாதி 20. ஓகே, இப்போ 20 5%. 20 × 3 60. ஓகேவா? அடுத்து 20ல் 5%. 20ல் 2ங்கிறது 10%. அப்போ அதில் பாதி 1 தானே. அப்போ 1 × 1 1. இது எல்லாத்தையும் கூட்டுங்க 1261 கிடைக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இதில் வந்து ஆன்சரை பார்த்து வச்சுட்டு நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்மளோட மைண்டு எதுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். இதில் இந்த 3 4 2 அப்படின்னா நம்ம பர்சன்டேஜ் கொஞ்சம் மல்டிபிள் பண்ணுறோம். அதே இது 5%ங்கிறது ஈஸியாக இருக்கும். அமௌண்ட்டும் பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ இதை செக் பண்ணுறோம். இதே போலயே மற்ற பர்சன்டேஜ் இருந்தாலும் என்ன இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணியே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் பாருங்கள். ஆண்டுக்கு எந்த வீதத்தில் கூட்டு வட்டி 3 ஆண்டுகளில் ரூபாய் 10,000 தொகை ரூபாய் 13,310 இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே எத்தனை ஆண்டுகள்? எந்த 3 ஆண்டுகள். ஓகேவா? ஸோ அப்போ 3 3 1 எவ்வளோ கூட்டு வட்டி கிடைக்குது? 13,310ல் 10,000 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன வரும்? 3,310 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ரைட். இப்போது அமௌண்ட்டு 10,000. இதில் எத்தனை பர்சன்டேஜாக இருக்க பாசிபிள்? கொடுத்துருக்கிறதுலே நம்மளுக்கு ஈஸியாக கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஈஸியாக இருக்கிறது நம்மளுக்கு 10% தான். ஏன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாகணும். இப்போ 10%ன்னு ஒரு வேளை நான் எடுக்கிறேன் அப்படின்னா கரெக்டாக வட்டி மட்டும் 3,310 கிடைக்குதான்னு செக் பண்ணணும். 10,000ல் 10% 1000 ரூபா. அப்போது 10,000 × 3 3000. ஓகேவா? அடுத்து 10,000ல் 1000ல் 10%. 1000ல் 10% 100. அப்போ 100 × 3 300. அடுத்து 100ல் 10%. 100ல் 10% 10. அப்போ 10 × 1 10. இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 3,310ன்னு கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் 10%ங்கிறதான் கரெக்டானது. ஆப்ஷன் டி தான் கரெக்டானது. ஓகேவா? ரொம்ப ஈஸியாகவே நம்ம ரிஸ்க் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் சேம் இப்போ ப்ரீவியஸாக பார்த்தா அதே மாடல் தான். ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். கொடுத்துருக்க டேட்டா நல்லா கவனிங்க. ஒரு தொகை 3 வருடத்தில் கூட்டு வட்டி வீதத்தில் 1.331 மடங்காகிறது. இங்கே 1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1.33 மடங்காகிறது என்றால் அதன் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சார் இதில் அசல் அமௌண்ட்டே கொடுக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அசல் வந்துட்டு 1 மடங்காக இருந்துச்சு அப்படின்னா அது கொடுத்துருக்க தொகை 1.33 மடங்காக மாறி இருக்குது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அசல் வேல்யூ 1000 ரூபான்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட மொத்த தொகைங்கிறது எவ்வளோ மாறும்? 1331 மாறும். ஏன்னா இதிலேருந்து நீங்கள் 1000 மல்டிபிள் பண்ணுறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த பாயிண்ட்லாம் கேன்சல் ஆயிரும். அப்போ அசல் 1000 ரூபான்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மொத்த தொகை எவ்வளோ மாறும்? 1331 மாறும். இப்போ 3 வருடங்கிறது கொடுத்துட்டாங்களா? அப்போது 3 3 1ங்கிற நம்பர் யூஸ் பண்ணுறோம். இதோட கூட்டு வட்டி எவ்வளோ வரும்? 1331ல் 1000 ரூபா போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 331. இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10% எடுத்துக்கலாம். ஓகே, போன கணக்கு மாதிரியே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா 10% எடுத்துக்கலாம். 1000ல் 10% 100. அப்போ என்ன வரும்? 100 × 3 300. அடுத்து 100ல் 10% 10. அப்போ 10 × 3
30. அடுத்து இந்த 10ல் 10% 1. அப்போ 1 × 1 1. இதை நீங்கள் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், 331 வரும். அப்போ நம்மளுக்கு தேவையான கூட்டு வட்டி கிடச்சிருச்சு. 10%ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு எது ஈஸி அப்படின்னு பார்க்குறோம், எது வந்துட்டு அந்த வட்டிக்கு பாசிபிளாக வரக்கூடிய பாசிபிள் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 1500க்கு 3 ஆண்டுகளில் 2 வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் 13.50 எனில் வட்டி வீதங்களின் வித்தியாசம் என்ன? ஸோ இங்கே வந்துட்டு தனி வட்டி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அமௌண்ட்டுங்கிறது தனி வட்டியோட வித்தியாசம். இப்போ 1500 3 வருடம் 2 வெவ்வேறு இடங்களில். இப்போ தனி வட்டியோட வித்தியாசம்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா 2க்கும் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் அமௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி PNR / 100 யூஸ் பண்ணுவோமா? அடுத்து PNR / 100 மொதல் ஒரு தனி வட்டி, அடுத்த PNR / 100 இன்னொரு ஒரு தனி வட்டி. இதோட வித்தியாசம் தான் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, 13.50ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த 13.50 நல்லா புரிஞ்சுக்கணும், 2 தனி வட்டிகளோட வித்தியாசம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, மொதல் இதுக்கும் பிரின்சிபல் அமௌண்ட்டு 1500 தான், 3 வருடம் தான். அப்போ P வேல்யூ N வேல்யூ சமம் தானே, ரெண்டுலையுமே P வேல்யூ N வேல்யூ சமம். R வேல்யூ மட்டும்தான். ஏன்னா வெவ்வேறு இடங்களிலிருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட்டி விகிதங்களின் வித்தியாசம் என்ன? அப்போ இது R1 இது R2, மற்றது எல்லாமே சேம். அப்போ PN மட்டும் நான் காமனாக எடுத்துக்கிறேன். R1 - R2 இது மட்டும் தான் நம்மளுக்கு தேவை, /100 இதுவுமே காமன் தான். ஓகேங்களா? இது 13.50. நம்மளுக்கு என்னென்ன வட்டி பர்சன்டேஜ் தனித்தனியாக கண்டுபிடிச்சா அதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லை, டைரெக்டாக இதை என்ன பண்ணலாம், R1 - R2 என்னங்கிற மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, 1500. N வேல்யூ என்ன, 3. இதில் வந்துட்டு 100 அப்படிங்கிற வருமா? ஓகே, இன்ட்டு R1 - R2. இப்போ இதில் 13.50. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 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 2 0 அப்படிலாம் அடிக்காதீங்க, அடிக்காமல் இந்த 100ஆல் இந்த வேல்யூ நீங்கள் மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணால் முழு வேல்யூ கிடச்சிருமா? அப்போ 1500 × 3 R1 - R2. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 1350. ஓகே, இப்போ நீங்கள் சிம்பிளை பண்ணுங்கள். இந்த ஒரு 0வும் இந்த ஒரு 0வும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து 3ஆல் சிம்பிளை பண்ணுறாந்தா, ஒரு 3 3, இங்கே 4 12 12, பேலன்ஸ் என்ன ஒரு 1 15 அப்படின்னா 3 15. ஓகேவா? இப்போ 45 150ன்னு இருக்குது. அப்போ R1 - R2 என்ன வரும், 45/150. 3ஆல் சிம்பிளை பண்ணால் இங்கே 1 அடுத்து 15 அப்படிங்கிற வரும், இங்கே 30 அப்படிங்கிறது வரும். அப்படிதானே? 3 3ஆல் சிம்பிளை பண்ணுறோம், அப்போ இங்கே 50 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்து 5ஆல் சிம்பிளை பண்ணால் இங்கே 3 வரும், இங்கே 10 அப்படின்னு வரும். அப்போ 3/10ன்னு இருந்துச்சுன்னா 0.3 தானே அதோட வித்தியாசம். அப்போ R1 - R2 அதோட வேல்யூ 0.30. நீங்கள் சிம்பிளை பண்ணுறது உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபார்மெட் வேணாலும் சூஸ் பண்ணால், எந்த நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணி சிம்பிளை பண்ணிடலாம். ஓகேவா? சப்போஸ் சிம்பிளை பண்ண அப்படின்னா நம்மளுக்கு R1 - R2 வட்டி வீதங்களின் வித்தியாசம் என்ன கிடைக்குது, 0.3ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 625 ஆனது 2 ஆண்டுகள் ரூபாய் 900 கூட்டு வட்டியில் கிடைக்கிறது எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே 2 ஆண்டுகளா கூட்டு வட்டி கான்செப்டில், அப்போ 2 1 அப்படின்னு நம்பர் யூஸ் பண்ணோம். எவ்வளோ கூட்டு வட்டி கிடைக்கணும், இந்த 900ல் 625 போனஸ் அப்படின்னா பேலன்ஸ் 225. கேட்டுதானா? ஸோ 275. ஓகேவா? அப்போது 275ங்கிறது கூட்டு வட்டி கிடைக்கணும். இப்போ இந்த 625ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இந்த 275 கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம 10% எடுத்தோம் அப்படின்னா 62.5. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு 10%. 625ல் 10% 62.5. இப்போ இங்கே 62.5ன்னு நோட் பண்ணுறோம். இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0. பேலன்ஸ் 1 இருக்கா, 2 10க்கு 0, 2 4 1 5, அடுத்து 12, 125 தான் வருது. அப்போ இங்கே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? 125 ஸ்டார்டிங் இருக்குது, ஆனால் 275 கூட்டு வட்டி கிடைக்கணும். அப்போ 10% பாசிபிள் கிடையாது. இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாமா? இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன், இதே இதில் 20% நான் செக் பண்ணுறேன். 20%ங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 62.5 10% நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதை நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 20%. அப்போ 20% என்ன, 2ஆல் மல்டிபிள் பண்ணலாம். 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா இங்கே 0 அப்படிங்கிற வரும், பேலன்ஸ் 1, 2 4 1 5,
5 ஒரு 6 சாரி ஈரார 12 125 அப்போ 125 அப்படிங்கிறது தான் 20%. இதை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிருங்க 250ங்கிறது வரும். ஓகே, அப்போ இதுவே ஓரளவுக்கு நியரஸ்ட்டாக வருதா? இப்போ அடுத்தது 125ல் நம்ம 20% கண்டுபிடிக்கணும். இதை நம்ம பார்த்துருந்தோம். 125ல் 20%, 12.5ங்கிறது 10%, இன்ட்டு 2 இதான் வந்து 20%. அப்போ 25ன்னு வருமா? 25ன்னு வருமா? அப்போ 1 × 25 25. அப்போ டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 275ன்னு கிடைக்கும். அப்போ 20%ங்கிறது தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இன்கேஸ் 20% இந்த கூட்டு வட்டியை விட அதிகமாக போணுச்சு அப்படின்னா ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம 10% கண்டுபிடிச்சோம். இந்த கூட்டு வட்டியை விட கம்மியாக இருந்துச்சு. 20%ன்னு பார்க்கும்போது இந்த கூட்டு வட்டியை விட அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? டைரெக்டாக 15% தான் அதுக்கான ஆன்சர்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஒருவேளை 20% பார்க்கும்போதும் நம்மளுக்கு தேவையான கூட்டு வட்டியை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்பையும் நம்ம எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் 25% தான் அதுக்கான கரெக்டான ஆன்சருங்கிறத சூஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அப்போ நம்ம கரெக்டான ஆப்ஷன் கெஸ் பண்ணும்போது ஈஸியாக அதோட பாசிபிலிட்டி நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 9வது கொஸ்டின் இதை நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். 9வதும் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினாக பார்த்தோமா இதே கொஸ்டின் தான் 9வது கொஸ்டினாக வந்திருக்கு. அதனால் இதை மறுபடியும் பார்க்க தேவையில்ல. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் ஃபார்முலா. ஓகே, அசல் பிக்கு 6% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியும் தனி வட்டிக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் 2 கேட்டகரி நம்ம பார்க்கலாம். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 வருஷங்களில் வித்தியாசம் கேட்டாங்கன்னா ஃபார்முலா பி இன்ட்டு r/100² இதுதான். அதே இது 3 வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது 3 வருஷங்களில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் கேட்டாங்கன்னா இதே அந்த வித்தியாசத்தில் p இன்ட்டு r/100² போட்டு 3 + r/100ங்கிறது வரும். இதுதான் இந்த 2 ஃபார்முலா. இதில் அவங்க கேட்டிருக்கிறது 2 வருஷத்துக்கான ஃபார்முலா. அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ இந்த 10 கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முக்கியமாக வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னாவே ஈஸியாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க ஷார்ட்கட்டை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடுங்கிற கிடைக்கும். நம்பரை சிம்பிளை பண்ணுறக்கூடிய பாசிபிளாக அதிகமாக மாறும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.